வெல்கம் டு ஃபேமிலி கிரேவிங்ஸ். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ரோட் சைட் காளான் மஷ்ரூம் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். கண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே இருக்குது. கேபேஜையும் மஷ்ரூமையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் 50% போட்டிருக்கேன். யூஸ்வலாக 80% கேபேஜ், 20% காளான் தான் போடுவாங்க. இதில் 2 கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா எல்லாம் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்து ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நிறையா போட்டால் சாகி ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு தவாவில் நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 3த்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆனோடனே அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா இதுக்கப்புறம் இதில் நம்ம கெச்சப், சில்லி சாஸ், தண்ணி, கெச்சப்பு சில்லி சாஸும் போட்டதுக்கப்புறம் ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம சைடில் இப்போது ஒரு 2 ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று இந்த வறுத்ததை நல்லா அடிச்சு விட்றது, நல்லா சின்னதாகிறது. இன்னொன்று கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி அதை தண்ணியில் கலந்து வச்சுப்போம். இப்போ இந்த இது கொதிச்சோன்னா அதுக்கு மேலே நம்ம வறுத்ததை போட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம காளான் ரெடி. அப்படியே இந்த சைட் கலக்கி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணி நம்ம யூஸ்வலாக வெங்காயம், சேவ் இது போட்டால் எனக்கு பிடிக்கும். யூஸ்வலாக இதில் கொத்தமல்லியும் உடச்ச பானிபூரியும் போடுவாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய்.